தினம் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது வழக்கம். சில நேரங்களில் தினம் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கொஞ்சம் போர் அடிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேறு இடம் போய் மாற்றி போய் பண்ணோம்னா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படி தான் நானும் நண்பரும் அப்படியே முடிவு பண்ணி 2 வீலர் எடுத்துகிட்டு எங்கள் ஊர் வாய்க்காக்கரையிலே போயிட்டு இந்த வயலுக்கு நடுப்பை பார்த்திங்கன்னா ரோடெலாம் போகும். சில இடங்களெல்லாம் 2 பக்கம் பச்சை பசேர்னு புல் பயிர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் இப்போ இடம் மாற்றி போய் கொஞ்சம் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்லாம் பண்ணோம்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஏன்னா அன்றாடம் வீட்டிலே ஒரு இடங்களில் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி சில நேரங்களில் சலிப்பு வரப்போ இடம் மாற்றி போய் பண்ணோன்னு வச்சுங்க, கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி போயிட்டு வாய்க்காக்கரையில் போயிட்டு அந்த வயல்களுக்கு நடுப்புற ஒரு தார் ரோடு இருக்குது. அங்கே எக்ஸசைஸ் பண்ணுறது, ரன்னிங் போகிறது, வாக்கிங் போகிறது அப்படிலாம் பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா நம்ம பக்கத்துலேயே வாய்க்காலும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வாய்க்கால்லே நம்ம குளிச்சுக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி பயங்கரமாக ஓடுது. சரி, எங்கடா தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடம் தேடி தான் நாங்கள் இப்போ 2 வீலரில் போய் ஒரு இடத்துல அப்படியே குளிச்சிட்டோம். சரிலாம் குளித்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே வாத்து கறி கடை இருந்தது. சரி, மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் எங்களுக்கு 2 வாத்துக்கறி ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்லிவிட்டு நண்பர்களோட மத்தியானம் போய் சாப்பிட்லாங்கிற பிளானில் தான் அந்த வாத்துக்கறி கடையில் வாத்துக்கறி சொல்லிவிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் அப்படியே வீடு நோக்கி கிளம்பி போயிட்டோம்.